சூப்பரா இருந்துச்சு. தாழ்வு மனப்பான்மை, அதாவது கருப்புங்கிற ஒரு நிறம் அப்படின்னு நினைச்சு இது பண்ணாதீங்க. அவங்களும் மனுஷங்க தான். அதனால யாரையும் தாழ்த்தி பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இல்ல எல்லா இடத்துலயுமே தான் இருக்கு. இன்னும் அந்த மாதிரி இருக்கு, எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. நடிப்பு எல்லாம் அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா போகுது. ஒன்னும் போர் எல்லாம் அடிக்கல எங்களுக்கு. நல்லா த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. பிடிச்ச லாஸ்ட் ட்விஸ்ட் கொடுத்தாங்க. அதாவது ஒரு லேடி வந்து இப்படி பண்ண முடியும், அப்ப எந்த அளவுக்கு அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கும், அதனாலதானே அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இவங்க அவங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது இல்லாம, அதாவது கணிக்கவே முடியாத ஒரு ட்விஸ்ட கொடுத்திருந்தாங்க. சந்தோஷம். அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. செம்ம நடிப்பு அவருக்கு. அவருக்கு தான் பாயிண்ட் அதிகமா கொடுக்கணும். நல்ல நடிப்பு அவர். படம் சூப்பர் பிரதர். உண்மையுமே எல்லாமே ஒர்த் வாட்ச் மூவி. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். முக்கியமா இந்த ஜெனர் பிடிச்சவங்கள, அதாவது இந்த த்ரில்லர் மூவி பார்க்கணும் ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அது போல உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், வந்து பாருங்க. டோட்டலா பார்க்கும்போது இந்த படத்துல பிளஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, 2 பாட்டு தான் இருந்தது. ஸோ 2 பாட்டு, அந்த அப்புறம் வந்து பின்னணி இசை தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லாகிங் இருந்து தான். மற்றபடி ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது நல்ல குட் மூவி, நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அந்த ஃபைனலாக ரிவீல் பண்ணுற அந்த 2 நிமிஷம் தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப யாருமே எனக்கு தெரிஞ்சு யூகிச்சிக்க மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. படத்தில் மெயினாக சொல்ல போனால் ஒன்லைன் சொன்னால் ரேசிசம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து மெசேஜ். அதாவது கருப்பு நேரத்துல யாரும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அது காரணமாக தான் பூமி வந்து எல்லாமே பார்த்து இது பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்காதீங்க, வேறுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச மெசேஜாக கண்ணுக்கு தெரியுது. மற்றபடி வேற என்னமா இந்த நியூ மிக்ஸ் ருசியாக சொல்லலாம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் அவ்வளோதான். பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நடிப்பை பொறுத்து சொல்லலாம், அந்த அஜித் சண்ட் அவர் தான் நல்லா பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு புதுசாக நல்லா இருக்கு, பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஆஸ் யூசுவல் பிரதர், அவர் நல்லா தான் பிரதர் பண்ணுறப்பா. நல்லா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வரும். எப்போதும் பண்றது கூட இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் பிரதர், த்ரில்லிங்காக போகுது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூகிக்க முடியல உங்களால், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலைக்காரங்களா அப்படின்ற மாதிரி. அது வந்து ஃபைனல் பண்ண போகுது. அதுதான் பிரதர், ரொம்ப யூனிக்காக வந்து ஆக்சுவலாக அந்த டைரக்டரோட மெயின் இதே வந்து அங்கே தான் இருக்குது. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட கதாபாத்திரத்துக்கு ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு பிளான் பண்ண டிசைன் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த அதாவது ஆந்தி வச்சு இது பண்ணுறது, அந்த ஸ்விம்மிங் பூலில் இது பண்ணுறது, எல்லாத்தையுமே இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் வந்து அது போல் வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக இதில் வந்து யூபாரியை கொடுத்தனால நீங்கள் இடையில தான் பார்க்கணும் அப்படி தான் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியாக சின்ன வயசு குழந்தை கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது, உண்மையாலுமே வந்து பார்க்கலாம். மூவி சூப்பரா இருந்துச்சு. ஒரு கிரைம் பேஸ்டு மூவினும் சொல்ல முடியாது, எமோஷனல் பேஸ்டும் சொல்ல முடியாது. ரெண்டுமே காமனா இருந்துச்சு. அவ்வளோ த்ரில்லிங்லாம் இல்லை. யார் வேணாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூட வேணாலும் போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு டிஃபரெண்டான சேஞ்ச்ல கொண்டு வருவாங்க. ஒருத்தங்களை இன்னொரு மாதிரி கொண்டு வரதுனாலதான் அது மார்க்கெட்டு மாறிடும். வில்லன் வந்து பிளாக்கா இருக்கனால அவங்களுக்கு வந்து நிறைய கிடைக்க மாட்டேங்குது ஒர்க், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ அதனால ஒயிட்டா இருக்கிறனாலதான் அப்படி கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சில படத்துல எல்லாம் பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படத்துல யார் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு? அவ்வளோ இரிட்டேட்டிங்கா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. Okay, thank you.